Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ரெண்டிங் பாட்டுனே சொல்லலாம். பிகாஸ் இந்த பாட்டுக்கு நான் தான் லேட்டாக பண்ணுறேன் அண்ட் நிறைய பேர் பண்ணி முடிச்சுட்டாங்க. அண்ட் இந்த பாட்டு போய் நான் ஃபுல்லாக கேட்கல. இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் நம்பலாம். அண்ட் இந்த பாட்டோடைய ஆரம்ப ஒரு 30 seconds நான் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். எல்லா ரீல்ஸ், எல்லா யூடியூப் ஷார்ட்ஸ், எங்கே போனாலும் இந்த ஒரு பாட்டு தான். அண்டு நிறைய பேர் கெஸ் பண்ணிருக்க மாட்டேங்க. பிகாஸ் நிறைய பாட்டு இப்போலாம் அப்படியே அடுத்தடுத்தான் வந்துட்டு இருக்கல, அப்படியே அடுக்கடுக்காக இருக்கிறதுனால இந்த பாட்டை பற்றி இப்போ நான் லைக் சொன்னாலும் உங்களுக்கு விளங்காது என்ன பாட்டுன்றது இப்போ நான் சொல்கிறேன். எஸ், எனக்கு நான் பார்க்க போகிறது காற்று மேலே பாட்டோடைய வீடியோ சாங் தான். ஒரு வழியாக இந்த சஸ்பென்ஸ் உடச்சிட்டேன். அண்ட் இந்த பாட்டை பாடி இருக்குது நம்ம ஆஃப்ரோ இன்டூ பால் டப்பா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காங்க, பாடிக்காங்க, லிரிக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி இந்த பாட்டோடைய லிரிக்ஸ் தெரியும்ல, இதை பற்றி நான் என்ன சொல்லணும், எல்லா ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க விஷயம் தானே. ஸோ அதுதான் இன்றைக்கி நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம். அண்ட் இது ட்ரெண்டிங்கில் போகிறனால நான் மட்டும் எடுத்து பண்ணலை. அண்டு இந்த பாட்டை பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த பாட்டோட ஒரு வைப் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஸ்டார்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை, நானும் ஸ்கிப் பண்ணி போய்கிட்டே எது வந்தாலும் இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. பட் இப்போது கேட்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எஸ், வித் ஃபர்தர் ரீல்ஸ் அதான் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வாங்க, இங்கே கூட சேர்ந்து மறுபடியும் இந்த பாட்டு கேளுங்க, வைப் பண்ணுங்கள். இந்த விஷயம் பற்றி அப்புறம் பேசுங்க. அப்போ நாங்கள் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ காற்று மேலே சாங் ரெடியாக இருக்குது. ஹியர் வி கோ. காவல்துறை ஃப்ரெண்ட் காத்தடிக்குது அதோடைய ஒரு ரெஃபரன்ஸ். முட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தான் பண்ண ஒத்துக்குன பின்ன வண்டி ஏத்த முன்ன 2 மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் 2 மணி நேரம் நிக்க வச்சு ஃபைனை போட்டு என்ன அவன் அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ, ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ, பாடியில ஸ்கிராட்ச் ப்ரோ, ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ. பின்னாடி வர்றது நல்லா இருக்கு பாடும்போது. கீ அடையில நீ மதக்குற நாள் அடையில நான் மடக்குன மான் வடிவுல ஆள் புடிக்கிற காத்து மேல காத்து உனக்கு குடுக்க போற ஷாட் எடுத்து 2 ரவுண்ட் ஊத்து ஒன்ஸ் எடுக்க போற மாத்து நேத்து ஊத்து மேல வாத்து வாசல் கதவை கொஞ்சம் சாத்து உனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு பாப்பா தலைய நீயும் ஆட்டு. காத்து மேல காத்து கீழ் பின்னாடி வர வாய்ஸ் நான் ரைட் ஃபைட் நைட் மட்டும் போடு லைட். போலீஸ் ஸ்டேஷன் ப்ளே ஸ்டேஷன் ஆக்டிங்களடா. ஏய் இன்ஸ்பெக்டர் காடிடா. வெயிட் பண்ணது போதும். பால் டப்பா 2 ஸோ இந்த ரெஃபரன்ஸ் தான் இந்த பாட்டுக்கு வருது. இல்லை அப்படி பார்த்தா பால் டப்பா அண்ட் ஸ்பெஷல் ப்ரைட்ஸ் டு திங்க் ஹிந்தி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ப்ரைட்ஸ் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் அவங்களோட டீமோடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். And we are done with the song. And first time இந்த பாட்டை ஃபுல்லாக பார்க்குறேன். அண்டு இதை நீங்கள் நம்பிதாகணும். பிகாஸ் நான் இந்த பாட்டை ஏன் ஸ்கிப் பண்ணேன்னா, இந்த பாட்டோடைய எனக்கு எதுவும் ஸ்டார்டிங் கேட்கும்போது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ பார்த்தா அப்படி இருக்குது. ஸோ எனக்கு வந்து எப்படி என்ன சொல்கிறேன்னு தெரியலை. அண்ட் இந்த பாட்டோடைய
ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்கிறேன். எனக்கு என்னென்னா, பால் டப்பா வந்து இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் இயர்னு பார்த்துக்கிட்டேன். லாஸ்ட் இயர் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு, இந்த பாட்டு நேம் இஸ் ஜான், படத்தை மக்காமிஷி. ஸோ இது 2 பாட்டு நான் வைப் பண்ணிட்டு இருக்க கேப்பில் இந்த பாட்டு வந்துச்சு. ஸோ அது 2க்கும் கேட்டு இதுக்கும் அதுக்கும் லைக் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ரொம்ப கானா வைப்பில் இருந்துச்சு. அண்ட் அது கொஞ்சம் ஏதோ ஒரு பாஷ் வைப் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, தட்டி விட்டே போய்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு லைக் ஒன்ஸ் இன் அந்த பாட்டை டிவிலையோ இன்ஸ்டாகிராம் போனோ கேட்ட டைம் யோசிச்சேன், நாங்கள் எதுக்கு ஸ்கிப் பண்ணணும், போய்ட்டு பார்த்துடலாமேன்ற ஒரு இதில் தான் இன்றைக்கி நான் பார்க்குற 1 மந்த் கழிச்சு. ஸோ பார்த்ததுக்கப்புறமும் லைக் அந்த வைப் மாறலை. அண்ட் இந்த வைப்புக்கு லைக் தனித்துவம் ஒன்று இருக்குது. ஸோ அது பால் டப்பா அப்புறம் சேர்ந்து தான் இந்த பாட்டை லைக் they have given a great composition. ஸோ இந்த பாட்டோட ரெஃபரன்ஸ் வந்து நம்ம தேவாசாவுடைய ஊத்திக்குன்னு கடிச்சிக்கலாம் லைக் காத்தடிக்கிற சாங் தான். அண்ட் எனக்கு அந்த சாங் கொஞ்சம் பிடிக்கும். பிகாஸ் அது நல்லா கொஞ்சம் டான்ஸ், அந்த மியூசிக் அப்படியே இது ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் இது இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேருக்கும் அந்த க்ரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் பால் டப்பாவோட வாய்ஸை பற்றி சொல்லி, பால் டப்பாவோட வாய்ஸ் சம்திங் இட் ஹோல்ட் சம்திங். ஸோ அந்த மக்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த பாட்டோட கேட்சி டியூனாக இருக்கட்டும், அந்த வைப், அந்த பாட்டோடைய அந்த ஒரு தனித்துவம் அப்படியே எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ஸோ அதுதான் பால் டப்பாட்டு இருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் பார்க்குறேன். அண்ட் மக்காமிஷி கூட நான் ரீசெண்டாக பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்க டைமில் கூட யோசிச்சேன், இந்த பாட்டு பாடினது லைக் அவர் எப்படியான ஒரு வோக்கல் ரேஞ்ச் அவர் வச்சுருக்காரு. ஸோ அது ரொம்ப நாளைச்சா கானா ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லைன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பாடும்போது கூட நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஓவரால் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது கேட்கும்போது. ஆஃப்டர் 1 மந்த் ஐம் லிஸ்னிங் திஸ் சாங். அண்ட் நிறைய பேர் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க, இந்த பாட்டை வைப் பண்ணிட்டுருக்கீங்க. அது குட்டி குழந்தைகள், சின்ன சின்ன வாண்டுகள் எல்லாம் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சின்னதுலேருந்து பெரியாக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பாட்டை லைக் அப்படி ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கட்டும். இல்லை, ஸோ நானும் இந்த பாட்டுக்கு ஒரு அடிமையாக மாறிட்டேன். ஸோ எஸ், நானும் பாட்டு கேட்டு முடிச்சுட்டேன். கேட்டவங்க, இதுக்கு முன்னாடி கேட்டவங்க, இப்போ கேட்குறவங்களுக்கு கூட லைக் பல கருத்துக்கள் இருக்கும்ல, அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டுருக்குங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ ஒன்று முடிச்சுக்கிட்டு அடுத்து இந்த ஒரு வீடியோ நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லை அதை பற்றியாச்சும் பேசணும் தான், அதை கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருக்கேன். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் என்னோட புதிய வீடியோவில் உங்களால் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிப்லி ஹாரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.